மா மாணிக்கம் வாப்பா வா. என்னம்மா இது எல்லா துணி நீங்க துவைச்சிட்டு இருக்கீங்க? வேற யாருப்பா இருக்கா? நான் தானே பண்ணி ஆகணும். ஏன் அந்த நிர்மலா என்ன பண்றா? பாதி துணி அவளை துவைக்க சொல்ல வேண்டியதானே? ஆமா, அவ வந்தான்னா ஒண்ணு புக் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவா, இல்லன்னா தலை சீவிக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லன்னா பாடத்துல ஏதோ சந்தேகம், அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவா. இது எல்லாத்தையும் நான் தானே செஞ்சாகணும். வேற யாரு இருக்கா சொல்லு? சரி இந்தாங்க. என்னடா மாணிக்காது, காய்கறி எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. இல்லம்மா, ஒரு வாரத்துக்கான காய்கறியை ஒன்னா கொண்டு வந்துட்டேன். ஏன்பா? இல்லம்மா, மொத்தமா கொடுத்துட்டா உங்களுக்கு வசதி தானே? இல்லப்பா, கொஞ்சமாவே கொடு. ஏம்மா? மாணிக்கம், இப்பெல்லாம் உனக்கு வேலை அதிகமாயிட்டே இருக்கு. லாரி ஆபீஸ் கடன்னு ரொம்ப பரபரப்பா இருப்ப. என்ன வந்து பார்க்க தோணினாலும் வேலை சமயத்துல முடியாம போயிடும்பா. இந்த காய்கறியை கொடுக்க வரியே, இத மட்டும் மாத்திராதப்பா. தினம் தினம் உன்னை பாக்குறதுக்கு இது ஒரு வழிப்பா. மொத்தமா காய்கறியை கொடுத்துட்டா 2 நாள் கழிச்சு போய் அம்மா போய் பார்த்தா போதுன்னு உனக்கு தோணினாலும் தோணும். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறை என்னைக்கும் குறையாதுமா. உன்னை குறை சொல்லல மாணிக்கம், எல்லாம் தன்னால நடக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. காய்கறி கொண்டு வந்து கொடுக்கறது முக்கியம் இல்லப்பா, அதை கொடுத்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போற பாரு, அதுதான் முக்கியம். மாணிக்கா கண்ணு வா 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 வா. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? சரவ நல்லா இருக்காளா? என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதப்பா. அந்த பொண்ணு இல்லாம வீடு விரிச்சோன்னு ராசா இருக்காள, இவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. என்னது இது? காய்கறியா? உம்மாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தியா? எனக்கு இல்லையா? ஏ கிழவி, இதுல நிறைய காய்கறி இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. குடுத்துற போற தாய. ஏன் இவர பெரிய மந்திரியா? வாங்கியாந்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாரு. ஏ கிழவி, வயசான காலத்துல கொஞ்சம் அளவோட தின்னு. ஏற்கனவே எப்ப பார்த்தாலும் ஆடு தலைய மேஞ்ச மாதிரி வெத்தல. அடே, என்ன எது வேணாலும் பேசு. என் வெத்தலை பாக்க பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் பொல்லாதவளா ஆயிடுவாமா. அடே, அவ பீடி சிகரெட் குடிக்கிறடா, நான் வெறும் வெத்தலை பாக்க தான்டா போடுறேன். அத போய் சொல்றியடா. யாரு? அட கண்ணே, செந்தில். எப்பா என் ராசா, எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? இது வாழ்ந்து முடிச்ச கட்ட. இனி எப்படி இருந்தானே? நீ நல்லா இருக்கியா? ஏன்பா இழைச்சிருக்கிற? வேலைக்கு சாப்பிடுறது இல்லையா? தூங்குறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். தம்பி, மோர் சாப்பிடுறியாப்பா? ஏமா என்ன வீட்டை இவ்வளவு அசிங்கமா வச்சிருக்க? ஒரு வெள்ளைகளை அடிச்சு சுத்தமா வச்சிருக்கணும்ல, பாக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னப்பா அது? புது வீடா மழுமழுன்னு இருக்கிறதுக்கு? பழைய வீடு தானே. மனுஷாலே வயசானா மழுங்கி போறோம். மண்ணு தானப்பா. நல்லா பேசு. வேலையில கோட்டை விட்டுரு. மாசம் மாசம் வாடகை வாங்குறீல, அவங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கி வெள்ளைகளை அடிச்சு சுத்தமா வச்சிருக்கலாம்ல வீட்டை. அதை விடு. எப்பா, நீ எவ்வளவு நாளாச்சு வந்து? என் கையால சாப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? வாப்பா, ஒரு வேளை சாப்பிட்டு போய்யா. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. பத்திரத்தை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். வீட்டு பத்திரத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. ஆமா, எதுக்குப்பா பத்திரத்தை கேக்குற? என் மச்சனை புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறான். பேங்க்ல போய் கடன் கேட்டிருக்கான். என்ன சூரிட்டி பத்திரம் கொடுறான்னு கேட்டிருக்காங்க. எடுத்துட்டு வா போ. அதுக்கு அவன் வீட்டு பத்திரத்தை காட்ட சொல்லு. நம்ம வீட்டு பத்திரத்தை எதுக்குடா கேக்குற? இந்த பார், இது உன் சொத்து. நான் இன்னைக்கு உயிரோட இருப்பேன், நாளைக்கு பொசுக்குன்னு போயிடுவேன்.